அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததியருக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆண்டவர் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ. என்ன சொன்னார் ஆண்டவர்? காண்பிக்கும் உன் இனத்தையும் தகப்பனை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆனால் இந்த 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 99வது வயதுல ஆண்டவர் தரிசனமாகி, நீ ஒரு குமாரனை பெறுவாய். நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது சாராள் நகைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 17ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து. ஆபிரகாமுக்குள்ள ஒரு விதமான இருதயத்துக்குள்ள ஒரு விதமான சந்தேகம் காணப்படும். ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். 15ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, வெளியிலே வந்து நீ வானத்தை அண்ணாந்து பார், அவையில் இருக்கிற நட்சத்திரங்கள் உன்னால என்ன முடியும் என்றால் என்ன, கடற்கரை மணலை பார்த்து இவைகளை உன்னால என்ன முடியும் என்றால் எண்ணிப்பார் என்று சொன்னார். கிழக்கே பார், மேற்கே, தெற்கே, வடக்கே எல்லாம் 4 திசைகளை நீ என்ன செய், கால் வைக்கிற வரைக்கும் அதை உனக்கு என்ன செய்வேன், சொந்தமாக தருவேன். அது மாத்திரமல்ல, உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னிலிருந்து பெரிய சந்ததி உண்டாகும், நீ பழுகி. ஆனால் ஆபிரகாமுடைய சிந்தனை எப்படி இருந்தது? தன்னுடைய குறையை மட்டும் அவர் என்ன செய்தார், ஆண்டவர்கிட்ட சொல்லவில்லை. என்ன குறை? ஆண்டவரே, நீங்க சொல்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஓகே, நான் என்ன செய்வேன், பெரிய ஜாதியாகும், எல்லாம் உண்டு. ஆனால் நான் எப்படி இருக்கேன், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி யாருக்காக போய் விண்ணப்பம் பண்ணினாரா? இஸ்மாவேலுக்காக போய் என்ன செஞ்சிருக்காரு, விண்ணப்பம். அப்ப ஆபிரகாமுடைய குறை என்ன? எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, அதனால நீ என்ன செய்ய, இஸ்மாவேலை ஆசீர்வதிக்கன்னு போய் சொல்ல. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? உன்னை கொண்டு உன் சந்ததியிலிருந்து என்ன செய்வாங்க, திரளான ஜனங்கள் பழுகி பெருகுவார்கள், சந்ததி பெருகும், ராஜாக்கள் உருவாகுவார்கள். என்ன செய்வோம்? ஆண்டவர் என்ன சொன்னார்? வாக்குத்தத்தத்தின்படி உன்னை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார், உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னார். ஆனால் இந்த ஆபிரகாமுக்குள்ள கொஞ்சம் இருதயத்தில் என்ன இருந்ததா? தன்னுடைய இருதயத்தில் என்ன சொல்லிக் கொண்டாரு? 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமா, 90 வயதான சாராளுக்கு பிள்ளை உண்டாகுமா என்ற இருதயத்திலே சொல்லிக் கொண்டார். அதே போலதான் இந்த சாராளும் ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க, நகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்ப இந்த 2 பேருக்குள்ளேயுமே ஒரு விதமான அவிசுவாசம் கொஞ்சம் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் இதுக்கு மேல எவ்வளவு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்க முடியும்? 12ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 18ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், பெரிய சந்ததி உண்டாகும், உன்னை என்ன செய்வேன், பழுகி பெருகி இருப்பேன் என்று எல்லா பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தும் இந்த இருதயத்துக்குள்ள என்ன இருந்தது? அவிசுவாசம். அல்லேலூயா. இருதயத்துக்குள்ள என்ன சொல்லிக் கொண்டாரா? இதெல்லாம் நடக்குமா? அவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட 100 வயதான 90 வயதான தம்பதிக்கு இது தேவைதானா? ஆண்டவருடைய ஆயுசு காலம் எவ்வளவுன்னு சொன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இனி மனுஷனோட நான் என்ன செய்வதில்லை, போராடுவதில்லை,
அவருடைய ஆயுசு நாட்களை நான் என்ன செய்வேன், 120 வயதாக குறைக்கிறேன் என்று சொன்னார். மோசே 120 வயதில் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய சரீரத்தில் எந்த குறைபாடு இல்லை, அவருடைய கண்கள் மங்கி போகவில்லை என்று சொல்லணும். அப்ப இந்த ஆபிரகாம் 100 வயதுல கேட்கிறார் ஆண்டவரத்தில், இது நடக்குமா ஆண்டவரே? நாமும் கூட அநேக நேரங்களில் இப்படிப்பட்டதான ஒரு கேள்வியோடு கூட, சந்தேகத்தோடு கூட, அவிசுவாசத்தோடு கூட காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். இங்கே ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு 4ஆம் அதிகாரத்துல 4:19 சொல்லப்பட்டிருக்கு. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். பவுல் சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்குள்ள என்ன இல்லை? சந்தேகம் இல்லை, அவிசுவாசம் இல்லை. அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆனா இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு. யாருடைய இருதயத்துல? ஆபிரகாமுடைய இருதயத்திலே சிறிய ஒரு சந்தேகம். இது நடக்குமா? 100 வயதுல 90 வயதுல சொல்றாரு, விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை, சந்தேகப்படவில்லை, விசுவாசம் நம்பி விசுவாசம். அதனால ஆண்டவர் எந்த வயதிலேயும் எந்த மனுஷனுக்கும் அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நன்மைகளை செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த அவிசுவாசம் அவர்களுக்குள்ளே கொஞ்சம் இருந்தது. இது நடக்குமா? இது சாத்தியமாகுமா? கிடையாது. ஆனால் நீங்க விசுவாசத்திலே அவர்கள் எப்படி இருக்கிறாங்கல்ல? பலவீனர்களா இல்லை. சத்தியம் சொல்லும் போது கூட ரெண்டாவது கட்டுவதற்கு என்ன இல்லை, நம்மகிட்ட ஒரு வழியும் இல்லை. ஆனால் எனக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் குறைவாக இருந்தது. எப்படி இருந்தது? இருதயத்துக்குள்ளே ஆபிரகாம் சொல்லிக் கொண்டாரு, 100 வயதுல இது முதல் வேலையை நம்ம கட்டி முடிச்சிட்டோம், 2வது இது கட்டுவதற்கு நம்முடைய கைகளில் என்ன இல்லை, வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான், வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு தீர்மானம். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்காரா? வல்லவராக இருக்கிறார். அதனால நாம் தொடர்ந்து விசுவாசத்திலே பலவீனர்களாய் இருக்க வேண்டாம், சந்தேகப்படுகிறார்களாய் இருக்க வேண்டாம். யாக்கோபு சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். அவன் எவ்வளவு வேணும்? சந்தேகப்படாமல் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா? கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆபிரகாம் 100 வயதை கடந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்தார் என்று சொல்லப்பட்டது. 90 வயது ஆன அந்த சாராள் அநேக உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் தாயாய் காணப்பட்டார். நாம ஒருவேளை நினைத்திருக்கலாம், எப்படி இது நடக்கும்? வயதான காலத்துல இதெல்லாம் தேவையா ஆபிரகாமுக்கு? வயதான காலத்துல சாராளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தேவைதானா? நம்ம நினைக்கலாம். ஆண்டவருடைய சித்தம் என்ன? உன்னை கொண்டு என்ன செய்வேன்? பெரிய சந்ததியை உண்டு பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகவே நாமும் கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே பலவீனம் இல்லை, இருதயத்திலே சந்தேகம் இருந்தது. ஆனால்
ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வாராம்? பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள்ள விசுவாசத்திலே வளருவோம். 38 வருஷம் படுத்திருந்த மனிதன் ஒரு நாள் என்ன செய்தான்? எழுந்து நடந்தான். 38 வருடங்கள் அவனுடைய வியாதி அவனை என்ன செய்தது? பலவீனப்படுத்திக் கொண்டே இருந்தது. எழுந்திருக்க கூடாதபடி, நடக்கக்கூடாதபடி, தன்னுடைய குறைகளை சொல்லக்கூடாதபடிக்கு, அவனால எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாதபடிக்கு கட்டப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் போய் பார்த்த ஒரு நிமிடத்தில் அவருடைய வாழ்க்கையில் என்ன உண்டானது? மிகப்பெரிய ஒரு மாற்றம். எழுந்து நட, படுக்கை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொன்னது எல்லாமே எழுந்து நட, படுக்கை எடுத்துக்கொண்டு போ, பாவம் செய்யாத, விசுவாசமாயிரு, என்ன செய், உன்னை காண். இப்படிதான் ஆண்டவர் சொன்னார். ஒருவரிடத்திலையும் அவனுடைய குறைய என்ன செய்யல, குற்றமாக பார்க்கல. ஏன் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்தது? ஏன் 38 வருஷமா நீ படுத்தே கிடக்கிற? ஏன் 12 வருஷமா உனக்கு இந்த கூனி நிமிர முடியாம இருக்க? என்ன பாவம் செய்த? யார் பாவம்? எப்படி? ஆண்டவர் 2 பேர் கேட்டாரா? குஷ்டரோகியை பார்த்து 10 பேர் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு சுகம் உண்டாகணும். 10 பேர் என்ன பாவம் செஞ்சீங்களோ நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்திருக்கும். எவ்வளவு பேரோட சாபத்தை வாங்கியிருந்த இப்படிப்பட்டதான ஒரு நோய் அவனுக்கு வந்திருக்கும். இப்படி நொண்டியா இருக்கிறதுக்கும், கண்ணு தெரியாம இருக்கிறதுக்கும், காது கேட்காம இருப்பதுக்கு காரணம் அவன் செய்த பாவம்னு சொல்லி நம்ம குற்றப்படுத்த. ஆண்டவர் பார்த்தார். எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடந்து சொன்ன உடனே 38 வருஷம் பாடு ஒரு செகண்ட்ல 100 வருடம் ஆபிரகாம் குழந்தை இல்லாம தவிச்சது ஒரே ஒரு நிமிடத்தில் என்ன செய்தது? மாறி. ஆனால் பல நாட்கள் ஜெபித்து விடுதலையே கிடைக்காமல் ஒரு நாள் தேவ ஆலயத்தில் போய் மனம் கசந்து அழுத பொழுது அவன் கண்ணீர் என்ன செய்தது? ஒரு நிமிடத்திலே துடைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. நாமும் கூட நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்திலே எப்படி அவர்கள் பலவீனராக இல்லாமல் நம்பினார்களோ, நம்பி ஆண்டவர் மேல என்ன செய்தாங்க? விசுவாசத்தை வைத்தார்கள். 100 வயதுக்கு மேலேயும் தேவனால் அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராக இருந்தாலும் உதவிகள் செய்வது நமக்கு லேசான காரியம் என்று வேதம் சொல்லுது. அவை தொடர்ந்து கர்த்தர் நம்மை இன்னும் உயர்த்தும்படியாக, இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாக, உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், உன்னை உயர்த்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய நம்ம ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆபிரகாமும் சாராலும் தேவனிடத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார், கீழ்ப்படித்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள், விசுவாசித்தார்கள். அதனால தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அதே போல ஈசாக்கையும் தேவன் என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார். சொன்ன அந்த வாக்கை ஆண்டவர் நிறைவேற்றினார். அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையில கூட நம்ம எல்டர்லி அவர்கள் என்னுடைய கையை பிடித்து கொண்டு அவர் கை மேல வைக்க சொன்னார். எந்த ஒரு மனுஷன் இந்த மாதிரி என்ன செய்யல, வாக்கு பண்ணதே இல்லை. உன்னுடைய கையை நீட்டு, அவர் மேல என்ன கையை வைக்க சொல்லி, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன்? உனக்கு உதவி செய்வேன். என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் உதவி செய்வேன். கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் அவர் எனக்கு என்ன செஞ்சாரு? சாகர வரைக்கும் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றினாரோ அதே போல நம்முடைய எல்டர்லி அவர்களும் என் மேல கையை நீட்ட சொல்லி அவர் கையை வைத்து ஒரு உடன்படிக்கை மாதிரி என்ன செய்தார்? அண்ணி, நான் உனக்கு என்ன செய்வேன்? மறிக்கிற வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்வேன்? உதவி செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணினார். அவர் வாக்கு பண்ணி அவர் மறித்து போனாலும் இன்றைய வரைக்கும் தேவன் நமக்கு எப்படி என்ன செய்து கொண்டிருக்காரோ உதவி செய்து கொண்டார். அவர் உள்ள நாள் கூட அதே தேசத்திலிருந்து, அதே சபையிலிருந்து, அதே ஒரே சிந்தை,
அவருக்குள்ள என்ன சிந்தை இருந்ததோ அதே சிந்தை, அதே எண்ணம் இந்த சேர்மனுக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, வர பண்ணி. நான் சிந்தித்து பார்ப்பேன், 2000 இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை தேவன் பிரதிஷ்டை பண்ணினார். 26 ஆண்டுகள் கழித்து, எத்தனை வருஷம்? 26. ஆபிரகாம் ஆண்டவர் போக சொன்னது எந்த வருஷம்? 75 வயதுல போக சொன்னார். 75 வருடத்துல 100 வயதுல தான் பிள்ளை கிடைச்சு. 25 வருடம் காத்திருந்தான். அதே போல ஆண்டவர் இந்த இடத்துல 2000 திறக்க செய்தார். 25 ஆண்டுகள் முடிந்து திரும்பவும் இந்த இடத்துல ஒரு பிரதிஷ்டை பண்ணும்படிக்கு தேவன் என்ன செய்திருக்கிறாரு, வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் நினைச்சு பார்க்கும்போது